ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும். இன்றைக்கி வீடியோ வராது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னால் வீடியோ போட முடியாது. ஏற்கனவே இதுக்கப்புறவே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு ஒரு மாதமாக சரியாக வீடியோ போடாமல் இருந்தேன். அப்புறம் ஒரு சில காரணத்தினால நான் உங்களுக்கு போஸ்ட்டு போட்டிருப்பேன். மன உளைச்சலில் இருந்ததுனால வீடியோ போடலை. இப்போ நான் போடாததுக்கு காரணம் என்னோடய பர்சனல் ப்ராப்ளம். என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு சுகர் இருக்குது. அவங்க காலைல இந்த நோம்பு டைமில் லைட்டாக ஒரு புண்ணு வந்துருந்துச்சு. நான் அவங்க கூட இல்லை, நான் வெளியூரில் இருக்கேன், அம்மா வெளியூரில் இருக்கிறாங்க. அப்போ அப்போ ஆரம்பத்தில் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்ட சொன்னேன். அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க. இப்போ அது கொஞ்சம் காலில் பரவிட்டு ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இப்போ 2-3 நாளாக வாப்பா வச்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால போக முடியல. இப்போ என்னென்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரினா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காலில் புண்ணு பரவிக்கிட்டே வருது. அதனால் காலை எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுத்தாதான் அவங்கள குணப்படுத்த முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. எங்கள் பாப்பா மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு பசங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனால தான் போக முடியலை. இப்போவும் அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டோட பொறுப்பில் விட்டுட்டு தான் நான் இப்போ அம்மாவை பார்க்க போகிறேன். அவங்களுக்கு இப்போதைக்கு நான் தான் இருக்கேன். அண்ணன் இருக்கான், அவன் ஃபாரினில் இருக்கான். அங்கே போர் நடக்கிறதுனால ஏர்போர்ட் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவனும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எப்படி இருந்தாலும் அண்ணன் வந்துடுவான். எனக்கு சிஸ்டர் கிடையாது. அவங்களும் உடம்பு முடியாமல் இறந்து போயிட்டாங்க. இல்லை, சில பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இப்போது நான் நைட்டு கிளம்பிட்டு காலையில் தான் அங்கே போய் சேர முடியும். எப்படியோ ஒரு வாரம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து அம்மாவை பார்க்குறதுனால என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லோரும் எனக்காக கொஞ்சம் பொறுக்கணும். மாறி மாறி காரணம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்க போய் தான் போக வேண்டியதாக போச்சு. எப்படியாச்சும் நான் இதை சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் எனக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் ப்ரே பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப உடச்சி போயிட்டேன். ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு. அதனால் நான் நல்லபடியாக எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும். அது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எனக்காகவும் எங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சு அவங்க குணமாகி வரணுன்னு நீங்கள் ப்ரே பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எப்போவும் எனக்கு வேணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.